மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடாங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல. வெல்கம் பேக் டு ஃப்ரைடே சாட்ஸ் மக்களே. இன்றைக்கி நம்ம காந்தா படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பர்ஃபார்மன்ஸ், மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பிச்சு உதறிட்டாங்க. ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து குறையே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு எல்லாருமே அவங்களோட ரோலை செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கண்டென்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது லிட்ரலாக ஒரு ட்ராமா. நம்ம ஆடிட்டோரியமில் உட்காந்து இந்த ட்ராமாலாம் முன்னெல்லாம் பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரியே இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 70% மூவ் ஆகும். ஸோ லைவாக வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை நீங்கள் பார்க்குற மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஆடிட்டோரியம் உட்காந்து ஒரு ட்ராமாவை பார்த்தா எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கும். ஹீரோக்கும் டேரக்டருக்கும் ஒரு செட்டில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன கிளாஷ்லாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களோட இந்த கிளாஷ் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமை ஹிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினே வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் இந்த சென்ஸ் போட்டு தள்ளிடுறாங்க துப்பாக்கியில். ஸோ இது வந்து யார் வந்து இவங்கள கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃபே. ஸோ இந்த ஜானரே அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. ஒரு ட்ராமா அப்படிங்கிறதுலேருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு மாறுது இப்போ. ஸோ இப்போ வந்து ஒரு புது கேரக்டர் உள்ளர வராரு. அவர் தான் ராணா, போலீஸ் ஆஃபீஸர். அவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அவரும் அவரோட ரோலை வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலாக அது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் வந்து நிறைய பேர் வந்து இன்டர்நெட்லாம் அப்ரிஷியேட் பண்ணி தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் என்ன நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்னா, நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தை. ஏன்னா எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, நாங்கள் போன ரோலை பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. அந்த 6 பேரில் ஒரு 4 பேர்கிட்ட லேடிஸ் வந்திருந்தாங்க, ஒரு 45+. ஸோ அவங்கெல்லாம் அவங்க பையனை வந்து திட்டிகிட்டு தான் இருந்தாங்க. ஏன் வந்து இந்த படத்தை கூப்பிட்டு வந்தா அப்படி இப்படின்ட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஏஜ் குரூப் லேடிஸ் வந்து மோஸ்ட்லி ஜாலியாக போகணும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், பாட்டு இருக்கணும், டான்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்து வருவாங்க. பட் வந்து க்ரைம் த்ரில்லர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஏன்னா ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தோட பிளாட்டே வந்து ரொம்பவே சின்னது. ஒரு 80% ஆஃப் த ஸ்டோரி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நடந்து முடிஞ்சிருது. ஒருவேளை இவங்களோட ஸ்டோரி வேறு லொக்கேஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா டேரக்டருக்கு ஒரு ஸ்கோப் இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளேவை ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இவங்க ஒரு ஸ்டோரியை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க. அதை நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பலை. வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டுமே எதிர்பார்த்து போகிற ஆடியன்ஸ்க்கு மேபி ஒரு டிசப்பாயிண்டட் அவுட்டிங்காக இருக்கலாம். பட் வந்து மூவி பஸ், மூவி லவ்வர்ஸ், இந்த மாதிரி தீவிரமாக வித்தியாசமான படங்கள் இல்லை எல்லா படங்களையும் பார்க்குற ஆளுங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல ட்ரீட் அமையும். ஸோ இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3.75 out of 5. படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.